வார் நமக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் பார்க்குறது இல்லை. 1996 கல்ஃப் வார் வந்துச்சு. இதே மாதிரி அப்போது ஆயில் ப்ரைஸஸும் $121 வரைக்கும் போச்சு பர் பேரல். ஆயில் கம்பெனிஸ் பெரிய ஒரு லாஸஸை தினம் தினம் பார்த்துக்கிட்டே வராங்க. 2 மாதமாக அவங்களுமே ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன் இப்போது 3.5% வரைக்கும் வந்துருச்சு. அவங்க ஆயில் ப்ரைஸஸை இன்னமுமே அதிகமாக பெட்ரோலுக்கு ப்ரைஸஸ், டீசலுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக மேலே போகும். இப்போ இந்த கோல்டு வாங்கக்கூடாதுன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே மக்கள் இதெல்லாம் கேட்டு கோல்டு வாங்காமல் இருப்பாங்களா சார்? கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, வாங்கிறத தவிர்க்கலான்னு ஒரு அப்பீல் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃப்ரீ கண்ட்ரி. தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தால் என்ன சார் நடக்கும்? இப்போவே ரூபாய் மதிப்பு சரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் கோல்டு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து மக்கள் இதை மீறி வாங்கிட்டே இருந்தாங்க, என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்கும். 5லேருந்து 10% அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு $101 வச்சுங்க ஒரு லிட்டர் அப்படின்னாக்கா ஒரு $104 ஆர் $105 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சதீஷ் ஸ்பீக்ஸினுடைய ஃபவுண்டர் சதீஷ்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஆல் குட் சார். யூஎஸ் ஈரான் வார் சீக்கிரமா முடியும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் இன்னுமே வார் முடியல. 3 மந்த்க்கு அப்புறமா இன்னுமே வார் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இதனால இந்தியன் எக்கானமி டிப்ரெஷனுக்குள்ள போறதுக்கு இது வாய்ப்பு இருக்கா சார்? டிப்ரெஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. வார் நமக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் பார்க்குறது இல்லை. 1996 கல்ஃப் வார் வந்துச்சு. இதே மாதிரி அப்போது ஆயில் ப்ரைஸஸும் $121 வரைக்கும் போச்சு பர் பேரல். அப்போது $121 $60 ட்ரேட் ஆகிட்டுன்றது இப்போ 121. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா 40% இருந்தது நம்ம ஜிடிபிக்கு. இப்போது அதே $60 121 போயிட்டு இப்போ 101 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் 121 வச்சுக்கோங்க. அந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருந்தாலும் டேமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 9%. இதுக்கு முன்னாடி 1996 பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எக்ஸ்போர்ட் கிடையாது, பெருசாக ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கிடையாது. இப்போ நமக்கு நிறைய ரிசர்வ்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்போர்ட்டும் நல்லா பிக்கப் ஆகிருக்கு. நம்ம ஜிடிபியும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நம்மளோட டேமேஜ் இதில் ரொம்ப கம்மி. ஆனால் கண்டிப்பாக டேமேஜ் இருக்குது. இப்போ எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் கோல்டு வாங்காதீங்க 1 இயருக்கு, அதுக்கப்புறமா வெளிநாடு போகிறதெல்லாம் இப்போதைக்கு தவிருங்க அப்படின்னு சொன்னாலும் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எந்த மாதிரி முடிவுகள் சார் எடுத்திருக்கோம்? ஏன்னா சர்வதேச அளவுலையுமே இந்த க்ரூட் ஆயில்னால எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் இது முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ மற்ற நாடுகள் என்ன சார் பண்ணியிருக்காங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி. இப்போது நம்ம ஒரு 6.7 க்ரோ ஆகிட்டு இருக்கோம். இந்த டேமேஜ்னால ஒரு 6.5 வச்சுக்கோங்க. அண்ட் வி ஆர் 5th லார்ஜஸ்ட் எக்கானமி. இப்போது 5th லார்ஜஸ்ட்டாக இருந்தோம், ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங்காக இருந்தாலும் நமக்கே டேமேஜ் இருக்கு இல்லையா? அதே மாதிரியான டேமேஜ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு இருக்கும். இப்போ நமக்கு அந்த டேமேஜ் ஒரு மினிமலான டேமேஜாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு டிப்ரெஷன் அவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் கிடையாது இது. ஸோ நமக்கு ஒரு மினிமலான டேமேஜ். மற்ற கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே இது ஒரு மேக்ஸிமம் டேமேஜ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸே எடுத்துங்க, பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், அவங்க பார்க்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் ரொம்பவுமே அதிகமானது நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட. நமக்கு லாஸ்ட் 2 மாதமாக பெட்ரோலியம் ப்ரைஸ் உயரவே இல்லையே. ஸோ அதை சப்சிடைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஃபைனான்ஷியல் மசில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மற்றவங்கள விட நம்ம ஸ்வீட் ஸ்பாட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்க்கு பெட்ரோல் விலை டபுள் மடங்கு ஏற்றுனாங்க. பட் நம்ம இந்தியாவில் ஏற்றவே இல்லை. காரணம் நடுவில் எலெக்ஷன்னு சொல்லியிருந்தாங்க. பட் May 15 அப்புறமா பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே ஏறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இப்போவுமே இந்த கோல்டு வாங்குறது ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃபியூயல் கன்சம்ஷன் இதெல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ பெட்ரோல் விலை ஏற போகிறதும் முன்னாடி நமக்கு வார்னிங் சிக்னல் கொடுக்குறாங்களோ சார்? May 11 தானே அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோமை பாருங்கள், அன்னெசரி ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள், நான் எசென்ஷியலை கட் டவுன் பண்ணுங்கள். நாங்களுமே அந்த ஒரு கான்வாய் அது எல்லாமே நாங்கள் ஷார்டன் பண்ண போகிறோம், விர்ச்சுவல் மீட்டிங்க்கு வர போகிறோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது கூடவே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க, கோல்டு ப்ரைஸை வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கன்னு May 11 சொன்னாங்க. May 13 பார்த்தீங்கன்னாக்கா அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 6% இருந்தது 15% ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆயில் கம்பெனிஸ் பெரிய ஒரு லாஸஸை தினம் தினம் பார்த்துக்கிட்டே வராங்க. 2 மாதமாக அவங்களுமே ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
அந்த ஒரு ஃபைனான்ஷியல் மசில் இருக்குது. பட்டு சப்சிடைஸ் கொடுக்க முடியும், எவ்வளோ நாள் கொடுக்க முடியும்? கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன் இப்போது 3.5% வரைக்கும் வந்துடுச்சு. அவங்க ஆயில் ப்ரைஸஸை இன்னமுமே அதிகமாக பெட்ரோலுக்கு ப்ரைஸஸ், டீசலுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக மேலே போகும். ஸோ கவர்மெண்ட்டு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சிறிய ஒரு ப்ரைஸ் ஹைக் இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கோல்டு வாங்கக்கூடாதுன்னு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ உண்மையிலேயே மக்கள் இதெல்லாம் கேட்டு கோல்டு வாங்காமல் இருப்பாங்களா சார்? கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, வாங்கிறத தவிர்க்கலான்னு ஒரு அப்பீல் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃப்ரீ கண்ட்ரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். பட் நாட்டுக்கு எது நல்லதுன்னு பார்த்து செய்யுங்க அப்படின்னு தான் ஒரு வேண்டுகோளை விடுச்சிருக்காரு அவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 14,500 இன்னைக்கு 15,400 வரைக்கும் வந்துடுச்சு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா டேக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகிடுது. உங்களால் அஃபோர்டு பண்ண முடிஞ்சதுன்னா வாங்குங்க. இப்போது லக்ஸுரி காருக்கும் நார்மல் காருக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஜிஎஸ்டி தான் வித்தியாசம். ஸோ அந்த ஜிஎஸ்டியை என்னால் கட்ட முடியும், அதிகப்படியான ஜிஎஸ்டியை. இம்போர்ட் டியூட்டி 100% இருந்தாலும் என்னால் கட்ட முடியும். அப்படி உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா வாங்கலாம். பட் அது வாங்குறத அவாய்டு பண்ணுறது நிச்சயமாக நல்லது. ஓகே, இப்போ அதை தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தால் என்ன சார் நடக்கும்? இப்போவே ரூபாய் மதிப்பு சரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் வந்து நீங்கள் வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து மக்கள் இதை மீறி வந்து வாங்கிட்டே இருந்தாங்க, என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்கும். முதல்ல இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம இந்திய ரூபாயை கொடுத்து வாங்குறதுல யூஎஸ்டி மூலமாக வாங்குறோம். கோல்டாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை யூஎஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். கோல்டாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ்டியை பே பண்ணி தான் வாங்கணும். நம்ம பெட்ரோலாக இருந்தாலும் சரி ஆயிலாக இருந்தாலும் சரி அங்கேயும் நம்ம யூஎஸ்டியை தான் பே பண்ணுறோம் நம்ம. ஸோ யூஎஸ்டிக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இந்திய ரூபாய்க்கான வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்கு இது நமக்கு வந்து டிப்ரிஷியேட் ஆக கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வைடன் ஆகும், அந்நிய செலாவணி. ஸோ இது ரெண்டுமே வந்து லாங் டேர்மில் ஒரு சிறிய டேமேஜை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால தான் அவர் அந்த ஒரு அப்பீலை கொடுத்துருக்காரு. இப்போ நிலைமை கையை மீறி போயிட்டதுனால தான் இப்போ சடனாக இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்களா, இல்லை நம்ம ஸ்டேபிள் பொசிஷனில் தான் இருக்கோமா சார்? நிலைமை கையை மீறி போகக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக எவ்ரிதிங் வித்தின் த ஃப்ரேம் ஒர்க். நம்மக்கிட்ட நல்ல ஃபைனான்ஷியல் ரிசர்வ்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த ஒரு ஃபிஸ்கல் டெபிசிட் போன வருஷம் வாங்கின கடனை விட இந்த வருஷம் நம்ம கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த கடனையும் நம்ம கம்மியாக வாங்கி நம்மளோட ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு ஃபிஸ்கல் பவர் இருக்குது. ஸோ நிலைமை கையை மீறி போகக்கூடாதுன்றதுனால ஒரு சின்னதான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, இந்த வார் எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. 3 மாதம் கடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த நிலைமையில நம்ம எல்லாருமே இருக்கும். ஸோ இப்போவுமே எக்கனாமி டவுனாக இருக்குது. இந்த பெட்ரோல் டீசல் விலை, மற்ற விளைபொருட்கள் எல்லாமே விலை வந்து ஏறிடுச்சு. ஸோ இன்னும் இது ஒரு 3 மந்த் கண்டினியூ ஆச்சுன்னா என்ன சார் நடக்கும்? இது ரொம்ப கடினமான ஒரு கேள்வி. எதனால் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சிஸ்டத்தை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்குது, அது ஒரு சிஸ்டமை பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த வாரோட கன்க்ளூஷன்ன்றது ஒரு 2 இண்டிவிஜுவலோட பர்சனல் இன்ட்ரெஸ்டில் தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு கண்ட்ரியோட ஒரு டிசிஷன் மேக்கிங்ன்றதை விட அவர் தனிச்சையாக எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனாக தான் இருக்காது. ஒரு டெமோக்ராட்டிக்காக இருந்தாலும் ஒரு ஆட்டோக்ராட்டிக் மாதிரி தான் இந்த பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட டிசிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இஸ் நாட் ஈவன் லிசனிங் டு த ஃபெலோ பியூரோக்ராட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய அன்னெசரியான எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி அனதர் ஒரு 15 டேஸ்க்குள்ளே ஒரு நல்ல நியூஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் இந்த சைக்கிள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ சைக்கிள்குள்ளே தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். க்ரோத் வரும், அதுக்கப்புறம் பேனிக் வரும், அதுக்கப்புறம் டிப்ரெஷன் ஆகும், இது எல்லாமே. ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறது, டவுன் ஆகுறது, இது எல்லாமே ஓகே. பட் இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கா சார்? 7 இயர் சைக்கிள் சம்திங் ஏதாச்சும்? ஈக்விட்டி மார்க்கெட் சைக்கிள் 5 இயர் சைக்கிள், 7 இயர் சைக்கிள் இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு 5 இயர்ஸில் என்ன ஆகுனாக்கா ஒரு க்ரோத் இருக்கும் அண்ட் ஒரு ஃபாலும் இருக்கும். ஆனால் அந்த க்ரோத் ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நான் தொட்டதெல்லாம் தங்கமாகும், எனக்கு நான் எடுக்கிற ஃபைனான்ஷியல் டிசிஷன் எல்லாமே பாசிட்டிவாக வரும்னு. ஸோ இனிஷியலி என்ன ஆகும், நிறைய சக்ஸஸை பார்ப்பீங்க. ஆனால் அந்த வேல்யூவேஷன் ஜோன் உங்களுக்கு வந்து ஃபேர்லேருந்து எக்ஸசிவ் அப்படின்னு போயிட்ட பிறகு அந்த ஒரு வேல்யூவேஷன் ஜோனில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்னாக்கா ஃபாலை கொண்டு வந்து சேர்த்துரும் அது. ஸோ அதனால தான் அந்த எக்கனாமிக் சைக்கிளில் ஒரு பெரிய க்ரோத்துக்கு அப்புறம் ஒரு டைம் கன்சாலிடேஷன் சொல்லலாம், இல்லை ஒரு ஃபால்னு சொல்லலாம். இது ஏதோ ஒன்று நடக்கும் அண்ட் அது நடந்துச்சு கண்டிப்பாக. அது கோவிட்லேயே அந்த கரெக்ஷன் முடிஞ்சிருச்சா சார்? இல்லைம்மா, இந்த கரெக்ஷன் நான் எப்படி சொல்லுவேன்னாக்கா 2022, 23, 24 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு இருந்தது இந்திய பங்கு சந்தை. 2024 செகண்ட் ஹாஃபில் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ஒரு ஃபால்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் அப்போ 85,000 இருந்தது. ஜனவரி
ஃபர்ஸ்ட் 2026 மார்க்கெட் அது 85,000. ஸோ மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகலை, ஆனால் மார்க்கெட்டில் பெருசாக ஒரு ஃபாலோ இல்லை. ஸோ ஜனவரியிலேருந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 74,500 சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குனாக்கா வார்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டால் மட்டும்தான். இதுக்கு ஃபண்டமெண்டல்ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோ எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஒரு 15 நாளில் வார் முடிஞ்சிச்சுனாக்கா இது கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த 85,000 வந்துடும். இப்போ ஓவரால் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து 50% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே அதே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் மட்டும் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா முன்னாடியே ரஷ்யா நம்ம கம்மியாக கொடுக்கும் போதுமே நம்ம விலையை வந்து குறைக்கவே இல்லை. ஸோ இன்கேஸ் இப்போ விலை ஏற்றுறாங்க அப்படின்னா மக்கள் கொஷின் பண்ண மாட்டாங்களா? ஆல்ரெடி ஒரு 2 மாதம் விலையை ஏற்றலை. அதுக்கு பின்னாடி நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், பீப்புளோட வெல்ஃபேர் இருந்தாலும் பொலிட்டிக்கலி தேர் வாஸ் சர்டைன் இன்ட்ரெஸ்ட் வேர் தேர். நிறைய ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அவங்க அதை ப்ரைஸ் ஹைக் பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு ரிசல்ட் வராது. அதில் ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுமே இருந்துச்சு. பட் பீப்புள் வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். கண்டினியூஸாக ஒரு வார்ன்றது வந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டில் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து அந்த ஒரு பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இங்கே ஒரு 2 மாதம் இன்க்ரீஸ் ஆகல, மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது பீப்புள் வில் கண்டிப்பாக தே வில் அக்செப்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம் சார்? 5% 10% அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 101 ருபீஸ் வச்சுங்க ஒரு லிட்டர் அப்படின்னாக்கா ஒரு 104 ருபீஸ் ஆர் 105 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா சார்? இப்போ நம்ம க்ரூட் ஆயிலே ஒரு பெரிய டிமாண்டில் தான் நம்ம இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். பட் 104 எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ஸோ கவர்மெண்ட்டுக்குமே இந்த ப்ரெஷர் வந்துருக்கு. என்னமா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குது. 104 எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 104 பேலன்ஸ் ஆகாது, நிச்சயமாக பேலன்ஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் அதை ஒரு 110 ரூபாய்க்கு மேலே விலையை ஏற்றிட்டீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். திடீர்னு 3.5 இருக்கிற ஒரு இன்ஃப்ளேஷன் ஒரு 6.57 போயிடுச்சுனாக்கா அது இன்ஃப்ளேஷன் கையை மீறி போயிடுச்சுனாக்கா நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் வாங்குற ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிக்கலுமே என்ன ஆகிடும், விலையேற்றம் வந்துடும் உங்களுக்கு. இன்னைக்கு பாலாக இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தாலும் அது பெட்ரோல் இல்லை டீசலில் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஸோ 5 ரூபாய் ஒரு முட்டை விற்குதுனாக்கா திடீர்னு அது 7,000 ரூபாய்க்கு போகுதுனாக்கா அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை மக்கள் இடத்துக்கு வரும். அதை கவர்மெண்ட் கண்டிப்பாக அலோவ் பண்ணாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் கோல்டு வாங்கக்கூடாதுன்றதுக்காக கூட இந்த இம்போர்ட் டேக்ஸ் வந்து ஏற்றிருந்துருக்கலாம். இப்போ 6 to 15%. ஸோ இது மாதிரி க்ரூட் ஆயில் வந்து யாருமே வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் சொன்னது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ரிக்டாக இந்த நிலைமை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு இருக்காது. இது ஒரு படிப்படியாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் அப்பீல் அண்ட் தென் ப்ரைஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் தென் செகண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களால் வந்து அந்த டேமேஜை அதே அளவில் வச்சுக்க முடியலன்னாக்கா அந்த சுமையை என்ன பண்ணுவாங்க, ஓரளவுக்கு அதை வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மேலே சுமத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும். அது ஒரு 2 இல்லை 3 ப்ரைஸ் ஹைக் வரும். அதுக்கப்புறமா தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது வரும். இட்ஸ் எ ஃப்ரீ வில் கண்ட்ரி. இங்கே நீங்கள் போகக்கூடாது, இதைத்தான் செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டாயத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அ வார் சிச்சுவேஷன். நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது தான் இது எக்கனாமிக் ப்ராப்ளம் தான் இது. ஸோ அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஃப்ரீ வில்ல கையை வைக்க மாட்டாங்க. இப்போ மக்களுக்கு இந்த வார் சீரியஸ்னஸ் புரியுதா சார்? ஏன்னா இப்போ வந்து இந்த 6 வார்னிங் சைன்ஸ் வந்து பிரதமர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போவுமே மக்கள் அலட்சியமாக தான் இருக்காங்களா? இந்த வார் கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குதா? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி விட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் பரிமாறப்படுது, அளவுக்கு அதிகமாக பரிமாறப்படுது. அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. யார் தப்பு பண்ணுறாங்க, யார் கரெக்ட் பண்ணுறாங்க, உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, இது கரெக்டு இது தப்புன்னு எல்லாருக்குமே டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியுது. வார் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.